ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு புடலங்காயை லைட்டாக தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஹாஃப் ரிங் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்தாக்குள்ளே போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வச்சிடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஒரு 3 பூண்டு பல் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 மிளகாய் வத்தல், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த காய் வந்து சாஃப்டாக வரும், சீக்கிரமும் வெந்துடும். இப்போ மூடி போட்டு அந்த காய் சாஃப்டாக இருக்க வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். புடலங்காய் இப்போவே பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு கடலைப்பருப்பு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வந்து ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.